السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு ரப்புல் ஆலமீனுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இங்கு நாம் எல்லாம் தற்பொழுது ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த சில நாட்களாக சூரா வாக்கியா என்ற அத்தியாயத்தின் தமிழாக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஆரம்ப 1 முதல் 10 வசனங்கள் வரை நாம் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே மனித சமுதாயத்தை 3 வகையிலே பிரிக்கின்றான். வலது சாரார், இடது சாரார், தகுதியில் முந்தியவர்கள். இந்த வலது சாராரும் தகுதியில் முந்தியவர்களுமே நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவர்கள், அவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற மகத்தான பிரம்மாண்டமான பரிசுகளை பெறக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா வாக்கியாவுடைய 11வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தியாயத்துடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மூன்றாவது பிரிவினர் முந்திக் கொண்டவர்கள், மறுமையிலும் முந்திக் கொண்டவர்களே. முந்திக் கொண்டவர்கள் சொன்னால் நன்மையான காரியங்களில் போட்டி போட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையில அமல்களில் ஆர்வம் கொண்டவர்கள், உலக வாழ்க்கையில சோம்பேறிகளாக இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் சலிப்படையாமல் அவனை எந்நேரமும் போற்றிக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி வாழ்ந்தவர்கள் தான் தகுதியில் முந்தியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய சிறப்புகளை அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். நல்லா விளங்கிக்கிங்க. முந்தியோர் 3வது பிரிவினர், அவர்கள் யாரு? இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். இதை விட வேற பாக்கியம் வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் பேசுகிறான், ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்களில் அவர்கள் இருப்பார்கள். இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்கள் என்று சொன்னால் அந்த இன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்னாடி வர்ணிக்கிறான். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன் அலா சுருரின் மௌதூனா, முன்னுள்ளோரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் குறைவானவர்களும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள் மீது சாய்ந்திருப்பார்கள், அமர்ந்திருப்பார்கள். இதுல 2 பேரையும் எல்லாம் சேர்த்து சொல்றான். அதாவது முன்னுள்ளோர் என்று சொன்னால் தகுதியில முந்தியவர்கள், நன்மையில முந்திக் கொண்டவர்கள். இந்த 3வது பிரிவினர் அல்லாஹ் சொல்றானே இல்லையா, இதுல ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் என்று சொன்னால் வலது சாரார், வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அதுல ஒரு குறைவானவர்களும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள் மீது சாய்ந்திருப்பார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கட்டில்கள் அல்லாஹ் தரான். அந்த கட்டில்கள் எப்படி இருக்கும்? தங்கத்தாலேயே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சொன்னா தங்க கட்டில்களை அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் பரிசா கொடுக்கிறான். என்ன செய்வாங்க? அதில் அமர்ந்திருப்பார்கள். முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், ஒருவரை ஒருவர் முன்னோக்கி அவற்றை மீது சாய்ந்தவர்களா இருப்பார்கள். நேரா பார்த்துட்டு இருப்பாங்க, வரிசையா போடப்பட்டிருக்கும் போல. அதுல உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக சாய்ந்தவர்களாக. இந்த வார்த்தையெல்லாம் அல்லாஹ் போடக்கூடிய இந்த வார்த்தையை நல்ல கவனமாக பார்க்கணும். அப்படி சாய்ந்து கொண்டு அப்படியே ஒருவரை ஒருவர் முன்னோக்கி கொண்டிருப்பார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன்,
بأكواب وأباريق وكأس من معين. சாய்ந்து கொண்டு அமர்ந்திருப்பார்கள். என்ன அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க? மதரச ஊட்டின் கோப்பைகள், குவளைகள், கிண்ணங்களுடன் என்றும் இளமை மாறா சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டு வந்தே இருப்பார்கள். அதாவது கிண்ணங்கள்ல பல ரசங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஏராளமான கோப்பைகள், குவளைகள், இதை வைத்துக் கொண்டு இளமை மாறா சிறுவர்கள் எப்பொழுதுமே இளமையோடு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இந்த கட்டைகளை சாஞ்சிட்டு இருக்காங்களே இல்லையா சொர்க்கவாசிகள், இவர்களுக்கு பக்கத்துல வந்து இதை வந்து அவர்கள் விநியோகம் செய்து கொண்டிருப்பார்கள். என்ன வேணும், என்ன வேணும், குடிக்கிறீங்களா, மதுரச வேணுமா, பலரச வேணுமா, கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கொண்டு வந்து கொண்டு அவர்கள் சுற்றி கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்சிஃபூன். அதை அருந்துவதனால் அவர்கள் தலைவலிக்குள்ளாகவோ மதிமயங்கவோ மாட்டார்கள். அதாவது மதுரசங்க அல்ல, மதுங்கிற மது தான் கொடுக்கப்படும். நம்ம கூட இந்த சம்மர் கிளாஸ்ல பசங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லும் பொழுது மது ஆறு ஓடும் அப்படிங்கிறோம். உடனே அவன் கேட்கிறான், மது ஹராமாச்சே பாய் அப்படிங்கிறான். நல்ல விவரமா கேட்கிறான், மது ஹராமாச்சே. அதே மாதிரி பட்டு ஆடைகள் தருவாங்க, தங்கத்துல காப்புகள்லாம் தரப்படும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், தங்கம்லாம் ஹராமாச்சே, பட்டுலாம் ஹராமாச்சே, மது குடிக்க கூடாத பாய் அப்படின்னு கேட்கிறான். அப்ப நம்ம சொல்றோம், இங்க ஹராம், இங்க எல்லாமே ஹராம், ஆனா அங்க என்னது, அல்லாஹ் ஹலால் ஆக்கிடுவான். மது ஆறுகள் ஓடுங்க. கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன். அதாவது அல்லாஹ் மாளிகைகளை கொடுத்துருவான். அந்த மாளிகைகளுக்குள்ள தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள் தான் இருப்பாங்க. சிறுவர்கள் சுத்திக்கிட்டே வருவாங்க, என்ன வேணும், என்ன வேணும், குடிக்கிறீங்களா, குடிக்கிறீங்களா, குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மதுரசம், மது. இந்த மாளிகைக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். 4 வகையான ஆறுகள் ஓடும். என்ன வகையான ஆறுகள்னா, தேனாறு, பாலாறு, மது ஆறு, மாற்றமடையாத தண்ணீர் ஆறு, சுத்தமான நீராறு. என்ன செய்யும், அது ஒரு ஓடும். தேன் ஆறா ஓடும், பால் ஆறா ஓடும், மது ஆறா ஓடும். இந்த மதுவைத்தான் நாங்க கொடுக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான், இந்த மதுரசத்தை அவர்கள் குடிப்பதனால அவங்களுக்கு தலைவலி வராது, மதி மயங்கவும் மாட்டாங்க. இங்க குடிச்சா ஒரு சின்ன அளவு குடிச்சா என்ன செஞ்சிருவான், அவன் போடக்கூடிய ஆட்டத்தை பார்க்கல இல்லையா, அவனை விட்ட ஆள் இல்லம்மா, ஒரு மாதிரி மதி மயங்கிடுவான், பயங்கரமான ஆட்டம் போடுவான். இந்த மது இல்ல, அது வேற லெவல். அங்க தரக்கூடிய மது இருக்கா இல்லையா, அதனால உங்களுக்கு உடல்ல எந்த பாதிப்பு வராது, தலைவலி வராது, மதி மயங்கவும் மாட்டீங்க. அதையும் சேர்த்து அல்லாஹ் அங்க சொல்றான், அதை அருந்துவதனால் அவர்கள் தலைவலிக்குள்ளாக்கவோ அல்லது மதிமயங்கவோ மாட்டார்கள். அடுத்தது அல்லாஹ் பேசுறான், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன் வலஹமி தைரின் மிம்மா யஸ்தஹூன். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பழங்களையும் அவர்கள் விரும்பும் பறவை இறைச்சியையும் அச்சிறுவர்கள் கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். இவங்க தான் செலக்ட் பண்ணும், அந்த பழத்தை கொண்டு வாங்க, இந்த பழத்தை கொண்டு வாங்க, இந்த பறவை இறைச்சியை கொண்டு வாங்க. ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பத்திலாம், அதாவது ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே இல்லையா, ஜெகபோக ஒரு வாழ்க்கை. உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை அந்த அளவுக்கு என்ன செய்யறான், கண்ணியப்படுத்துகிறான். உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்களா, அந்த பழத்தை கொண்டு வாங்க, இந்த இறைச்சியை கொண்டு வாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுக்குறாங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கௌசர்ங்கிற ஒரு தடாகத்தை தருவான். கௌசர்ங்கிற ஒரு தடாகத்தை தருவான். நம்ம எல்லாம் குர்ஆன்ல ஓதுறோமா இல்லையா, இன்னா அஅதைனா கல் கௌசர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கௌசரை ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்குறான். இந்த கௌசர் என்றால் என்ன, மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான நீர் தடாகம். இந்த நீர் தடாகத்துல தான் விசாரணையின் பொழுது, அதாவது சொர்க்கத்துக்கு போக முன்னாடி, நரகத்துக்கு போக முன்னாடி, அந்த விசாரணைக்கு முன்பாக மஹ்ஷர் மன்றத்துல தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நல்லவர்கள் மட்டும் கொடுப்பான். ஆனா இதே கௌசர் ஆறு மறுமையில சொர்க்கத்திலையும் இருக்கும், சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கல்ல, மேராஜுக்கு போகும்பொழுது சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டினான். சொர்க்கத்தை பார்க்கறாங்க, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அந்த சொர்க்கத்துல மொத்தம் 4 ஆறு ஓடுது. சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இலந்தை மரத்துடைய வேறு பகுதியிலிருந்து 4 ஆறுகள் ஓடுது. இதை ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, இது என்ன ஆறுகள் அப்படி கேட்கிறாங்க.
அப்ப ஜிப்ரீலுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அதாவது ஒன்னு சல்சபீல், ஒன்னு கௌசர், இன்னொன்னு யூப்ரட்டிஸ், இன்னொன்னு நைல். இந்த 4 ஆறு தான் அப்படின்னாங்க. 4 ஆறுல 2 ஆறு உலகத்துல ஓடுதுன்னாங்க. யூப்ரட்டிஸும் நைலும் உலகத்துல ஓடுது, கௌசரும் சல்சபீலும் சொர்க்கத்துல இருக்கு அப்படின்னாங்க. அப்ப இந்த கௌசர் தடாகத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன செய்வான்? தருவான். இப்ப சொர்க்கத்துல இந்த கௌசர் தடாகம் இருக்கும். அதோடைய தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேனை விட மதுரமா இருக்கும். தேன் எப்படி இருக்குது? தேனை விட மதுரமா இருக்கும். பாலை விட வெண்மையா இருக்கும். அது ரகமே வேற ரகம். பாலை விட வெண்மையாகவும் தேனை விட சுவையாகவும் இந்த கௌசர் தடாகம் இருக்கும். ரசூல் அந்த இடத்துல சொல்றாங்க, அந்த தடாகத்துல சில பறவைகள் இருக்கும். அந்த பறவைகள் கழுத்து உயர்ந்து போயிருக்கும், ஒட்டகத்துடைய கழுத்து மாதிரி இருக்கும். இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கௌசர் தடாகத்துல இந்த தடாகத்துல பறவைகள் இருக்குமா இல்லையா, அது மாதிரி அங்க அல்லாஹ் சொர்க்கத்துல செய்யறான், சில பறவைகளை வைக்கிறான். அது ஒட்டகத்துடைய கழுத்துகளை போல உயர்ந்து இருக்கும். அப்போ உமர் அலி கேட்கிறாங்க, இது சொல்லும் பொழுது இதைத்தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதைத்தான் சொர்க்கவாசிகள் இந்த பறவையுடைய இறைச்சியை சாப்பிடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட உமர் அலி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்றத பார்த்தா அந்த பறவை ரொம்ப கொழுகொழுன்னு இருக்கும் போலயே, கழுத்தெல்லாம் உயர்ந்தமா இருந்துச்சுன்னா பறவை ரொம்ப கொழுகொழுன்னு இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பறவை கொழுகொழுன்னு இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை சாப்பிடுறாங்க சொர்க்கவாசிகள் அதை விட கொழுகொழு என்று இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. நல்ல சாப்பிட்டு நல்ல திடகாத்திரமான ஒரு நிலையில இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ் பேசுறான், நினைக்கக்கூடிய பறவை மாமிசங்கள், நல்ல பல ரசங்கள், மது ரசங்கள், அதே மாதிரி பழங்கள், வகை வகையான பழங்கள், இதை அவர்களை சிறுவர்கள் என்ன செய்வாங்க? கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் பேசுறான், வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுலுஇல் மக்னூன் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததுக்காக, நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக, இதான் சொல்லி காட்டுறோம். உலகத்துல வாழும் பொழுது நன்மையான காரியம் செஞ்சுட்டாங்கன்னா இல்லையா, அதற்கு கூலியாக மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற ஹூருல் ஈன்களும் அங்கு உண்டு. அல்ல வார்த்தையை பார்க்கணும், மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற ஹூருல் ஈன்களும் உண்டு. ஹூருல் ஈன் யாரு? துணைவியர். அதாவது ஆண்களுக்கு பெண்கள் அல்லாஹ் கொடுத்துருவான், பெண்களுக்கு ஆண் துணையை கொடுத்துருவான். இந்த 2 பேரும் தான் செய்வாங்க, ஆணும் பெண்ணுமாகத்தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. இப்படி ஒரு செட்டப் எல்லாம் கொடுத்துறான். அவர்களைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான், மறைக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள். உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா, உலகத்துல பார்க்கக்கூடிய பெண்களை விட அதிபயங்கரமான அழகோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹூர் ஈன்களை வச்சிருக்கிறான். அதுக்காகத்தான் இங்க தியாகம் பண்ணணும், இங்க என்ன செய்யணும்? ஒழுக்க ரீதியா வாழணும், யாரையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துடக்கூடாது, இந்த பாலியல் சம்பந்தமான விஷயத்துல சேட்டை பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு யாரை அனுமதித்திருக்கிறானோ அவர்களோட நீங்க நிப்பாட்டிக்கிங்க. அதை தாண்டி அந்நிய பெண்கள்கிட்ட, வேற ஒரு பெண்கள்கிட்ட நீங்கள் இச்சையை தீர்த்தீங்கன்னு சொன்னால் இங்க ஹூருல் கிடைக்காது. அல்லாஹ் ரப்பா என்ன சொல்றான்? அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்த காரணத்தினால அவர்களுக்கு மறைக்கப்பட்ட ஹூருல் ஈன்கள், மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்ற ஹூருல் ஈன்களும் அவர்களுக்கு அங்கு உண்டு. எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? 2 பேரும் சொர்க்கத்துல மாளிகையில் இருப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டா, இவர் ஆம்பளை இருக்கிறாரா இல்லையா, கணவர், அவரு சொர்க்கத்துல ஒரு பஜார் ஒண்ணு இருக்கு, வெள்ளிக்கிழமை ஆனா பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க தருவானோ. அப்ப என்ன செய்வாராம், தன்னுடைய துணைவிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன் போவாராம். வெள்ளிக்கிழமை பர்ச்சேஸுக்கு சந்தை, மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்தை, அங்க போவாங்களாம். அப்படி போயிட்டு வரும் பொழுது போயிடுவாரு. போனவன்னா அங்க என்ன ஆகும்னா, சொர்க்கத்துல ஒரு காத்து, சும்மா சூப்பரான ஒரு காற்று ஒன்று அடிக்கும். வடபருவ காற்றுன்னு சொல்றாங்க. வடபருவ காற்று மாதிரி ஒரு காற்று ஒன்று அடிக்கும். அந்த காத்து அடிச்ச உடனே சொர்க்கத்துல கீழே இருக்குமா இல்லையா, அந்த மண்ணெனிசியும் அவருடைய முகத்துல அப்படியே வாரி இறைக்கும். காத்தடிச்சா அப்படித்தானே ஆகும். ஆனா அதனால அவர் அழுக்காவாரா? அழுக்காக மாட்டார். கூட கொஞ்சம் நறுமணம் கவர்ந்துருவாரு, ரொம்ப அழகாயிடுவார். ஏன்னா சொர்க்கத்துல மண்ணுனா என்ன தெரியுமா? கஸ்தூரி, நறுமணம் மிக்க கஸ்தூரி தான் சொர்க்கத்துல இருக்கும். அங்க எந்த ஒரு அசுத்தமான ஒரு இதை அங்க பார்க்க முடியாது. இப்படி போயிட்டு வரும் பொழுது அவர் அந்த காத்து அடிச்சு அந்த மண்ணெல்லாம் பட்டதுனால ரொம்ப சூப்பராயிடுவார். வீட்டுக்கு வருவார்.
வந்து வீட்டுக்குள்ள வருவார், அவருடைய மாளிகைக்குள்ள வருவார். அப்ப அவருடைய துணைவை கேட்பாங்களாம், என்கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம், என்கிட்ட போகும்போது நீங்க எப்படி இருந்தீங்களோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது அதை விட கூடுதல் அழகு பெற்று இப்ப வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப அவரும் சொல்லுவாரா, நானும் உங்களிடம் பிரிந்த பிறகு எப்படி அழகா இருந்தீர்களோ அதை விட அழகான தோட்டத்தில் நீங்களும் ஆயிட்டீங்க அப்படிமா. இப்படிதான் நினைச்சான் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் ஒரு அமைப்பை எல்லாம் ஏற்படுத்துறான். அப்போ அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஹூருலீன்களோடு சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஅஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அங்கு அவர்கள் வீணானதையோ, கவனமா கேளுங்க, சொர்க்கத்துல வீணானதையோ பாவமானதையோ செவியுற மாட்டார்கள், மாறாக சலாம் சலாம் என்ற சொல்லையே அவர்கள் செவியுறுவார்கள். இந்த உலகத்துல என்ன செய்யறோம், தேவையில்லாத பேச்சுக்களை நம்ம பேசுறோம், பாவமான பேச்சுக்களை கேட்கிறோம், குழப்பங்களை கேட்கிறோம். ஆனா மறுமையில சொர்க்கத்துல எந்த ஒரு பாவமானதையோ எந்த ஒரு வீணானதையோ அவர்கள் செவியுற மாட்டார்கள். எங்க பார்த்தாலும் என்னதான் சலாம் சலாம், அமைதி அமைதி, இந்த வார்த்தைகளை தான் அவர்கள் செவியுறுவார் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். இது யாரு? முந்தியுள்ளவர்கள்ல ஒரு பெருங்கூட்டத்தினரும் பிந்தி உள்ளவர்கள்ல ஒரு சிறு கூட்டத்தினருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்றான். அடுத்தது வலப்புறத்தார், அடுத்து வலப்புறத்தார் பத்தி எல்லாம் பேசுறான். இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.